12 ராசிகள்லையுமே அதிக அளவுக்கு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள். நீங்கள் பொதுவாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்தின் பிரகாரம் பார்த்தா கிரக நிலைகளுக்கும் ராசிக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது என்னென்னா, கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்குமே குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றத்தையும் பாதகமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மாதம் நிகழக்கூடிய கிரக பயிற்சி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை உருவாக்க போகுது? நன்மை உண்டாகுமா? சிக்கல் ஏதாவது வருமா? சிக்கல்கள் வந்தால் அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசி உருவம் சிங்கமாக இருக்குது. சிங்கத்துக்கு பசி எடுத்தால் மட்டும்தான் மற்ற மிருகத்தை வேட்டையாடும். மற்ற நேரத்தில் பிற மிருகத்தை வேட்டையாடுறதே கிடையாது இந்த சிம்மம். அதே போல தான் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுமே அவசியம் கருதி செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. சிங்கம் எப்பொழுதுமே ஓய்வாக எதை பற்றியுமே கவலை இல்லாதது போல் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஒருபோதும் உங்களோட கவனத்திலிருந்து சிதறி வேறு பாதிக்கு செல்லவே மாட்டீங்க. நீங்கள் எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சிங்கம் எப்பொழுதுமே தன்னுடைய எல்லைக்குள்ளே மற்றவங்க நுழையிறத விரும்பாது. அதே போல தான் நீங்களும் பெரும்பாலும் தனியாக இருக்க விரும்புவீங்க. உங்களோட சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடுறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த சிம்ம ராசி ஒரு ஸ்திர ராசியாக பார்க்கப்படுது. இதோட உருவம் சிங்கமாக இருக்குது. இந்த ராசிக்காரங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க. அதே போல் எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பவும் மாட்டீங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்கள் முதன்மையானவங்களாக இருப்பீங்க. சமுதாயத்திலையுமே இதே நிலை தான். உங்களுக்கு தலைமை தன்மை தாங்கக்கூடிய நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். உங்களை சார்ந்தவங்களை அதிகமாக நம்புவீங்க. மற்றபடி மற்றவங்களெல்லாம் எல்லோரையும் நம்புவீங்கன்னு கேட்டால் கிடையாது. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்கள வேலை வாங்குறதுல சிறப்பான ஒரு அமைப்பு கொண்டவங்க. அதிகமாக நீங்கள் ஓய்வெடுக்க விரும்புவீங்க. அடுத்தவங்களை வேலை வாங்குறது ரொம்பவுமே பிடிக்கும். யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிற வேலையை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டுருவீங்க. உங்களுக்கு தனி வழிவகுத்து அதில் செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு யாராச்சும் பிடிக்கல அப்படின்னா அவங்கள நீங்கள் பெருசாக காயப்படுத்த மாட்டீங்க. பேசாமல் விலகி சென்றுவீங்க. பேசும்போது உங்களோட குரல் கொஞ்சம் அதிகம் சத்தம் போடுறது போல் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட கோவப்படுறது மாதிரி இருக்கும். உங்களோட நிலைப்பாட்டில் எப்போவுமே உறுதியான தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. எல்லா விதத்துலையுமே முன்னிலை வகிக்கக்கூடியவங்க, கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ உருவாகி இருக்குது, சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமற்ற நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் கேது இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். சுகஸ்தானத்தில் செவ்வாயும், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலசரஸ்தானத்தில் சனியும் ராகுவும், விரயஸ்தானத்தில் குருவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் பாருங்கள். 3ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சூரியன் சுகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைஞ்சு போகிறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அன்றைக்கே தான்
கலசரஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைய போகிறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு செல்ல போகிறார். இந்த ஒரு அமைப்பு அதாவது இந்த கிரகநிலையும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்களை தருது. அந்த வகையில் இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வீண் செலவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். தொழில், வியாபாரம், அது வீட்டு மாற்ற மாதிரியான சூழலாக கூட இருக்கும். நீங்கள் நினச்ச மாற்றம் ஒன்று இந்த மாதம் உருவாகும். ஆனால் நீங்கள் நினச்சி முடிக்கணும் அப்படின்னு நினச்ச காரியத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமான நிலை வரலாம். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான மனசஞ்சலம் உருவாகும் வாய்ப்பும் இருக்குது. யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும். கெட்ட கனவு வரும். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெத்தனை போக்கு இருக்கும். அப்படி இருந்தாலுமே பணவரவு சீரான நிலையில் தான் இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் நிதானமாக அவங்கள பேசி தக்க வச்சுக்கிறது நல்லது. வியாபார யுக்திகளை கையாளுங்க. சில சலுகைகளும் கொடுங்க. இதனால் வியாபாரம் பெருகும். புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். நல்ல ஒரு லாபத்தையுமே இதன் மூலம் நீங்கள் பெறலாம். போட்டிகளை கண்டுக்காமல் அதை தவிர்த்துடுங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல், டென்ஷன் வரும். அது ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் சரி, தொழில் புரிகிற இடத்துலையும் சரி, தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் ஒரு விஷயத்தில் கருத்து வேற்றுமை வரக்கூடியதாக இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கலாம். கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக செயல்படுங்க. உங்களோட பிள்ளைங்களால் திடீர் செலவு வர மாதிரி இருக்குது. பிள்ளைங்களோட விஷயத்துலையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. ஒரு பார்வை அவங்க மேலே எப்பவுமே வச்சுக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே எதிர்த்துக்காமல் கொஞ்சம் அனுசரித்து போனால் நன்மையை பெறுவீங்க. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் வரலாம். கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு பாருங்கள், தங்கு தடை இல்லாமல் புதிய வாய்ப்பு வருது. இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு கண்டிருப்பீங்க. இப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். புகழ், பாராட்டு, செல்வம் வந்து சேரும். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை இப்போ உருவாகுது. எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு கலைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்களுமே கோபத்தை குறிச்சிக்கோங்க. எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாதீங்க. அனுசரித்து போனால் நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். அரசியலில் உள்ள உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் நல்ல பயன்கள் கிடைக்கும். கிடைச்சாலுமே அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்லது. கூட இருக்கிறவங்களை கண்மூடித்தனமாக நம்புறதை நீங்கள் குறைச்சிக்கணும். இழுபறியாக இருந்த சில காரியத்தை நீங்கள் நல்லபடியாக நடத்தி முடிச்சு காட்டுவீங்க. இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கு நீங்கள் பெயர் எடுப்பீங்க. கையிருப்பு அதிகரிக்கும். கடன் தொல்லை தீரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டால் கவனமாக இருக்கணும். பாடங்களை படிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆசிரியர்களிடத்தில் பேசும் பொழுதும் பெற்றோர்களிடத்தில் பேசும் பொழுதும் நிதானத்தை கையாளணும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கிடும். கடன் பிரச்சனை தீர்வும். ஆர்டர்கள் பிடிக்கிறதுல இந்த கஷ்டம் குறைஞ்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாதியில் நின்று போனால் வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்க போகிறீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடிபுகலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகும். கவனமாக இருங்க. பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் மற்றவங்க கிட்ட பேசும்போது கவனமாக கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. வீண் அலைச்சல் குறையுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டியில் பங்கேற்கும் பொழுது மட்டும் கவனமாக இருங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா தடைகளும் உங்களை விட்டு நீங்கும். காரிய வெற்றி ஏற்படும். அனைத்து வகையிலுமே இறைவனின் அருளால் நன்மைகள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
நீங்கள் இப்போ தான் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்க்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.